இல்லை இப்போ நம்ம பார்த்தோன்னா நிறைய கொஞ்சம் மிடில் இன்கம்மு யார் அதிகமாக வட்டி வேணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த பாண்டு பின்னாடி இப்போ சுற்றுறாங்க. சில பாண்டு பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் பாண்ட், அன்செக்யூர்ட் பாண்ட் இப்படின்னு ரெண்டு இருக்கும். செக்யூர்ட் பாண்ட்னா நீங்கள் போட்டிருக்கிறது செக்யூரிட்டி இருக்குது அப்படின்றான். அன்செக்யூர்ட்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு பணம் தர மாட்டான். இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ கடந்த காலத்தில் நம்ம இது ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு பார்க்கணும்னா, இப்போ திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் டிஹெச்எஃப்எல் பாண்டு போட்டாங்க. அப்போது அதில் போட்டவங்களுக்கு திடீர்னு நாளைக்கு அவங்க மூடின்னு போயிட்டாங்க. அதனால என்னாச்சு, 2 வருஷம் டெபாசிட்டாக போட்டவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பாண்டு போட்டவங்களுக்கு பாதி பேருக்கு வந்து 2 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்க சின்ன இன்வெஸ்டர் சொல்லி அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் புதுசாக ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்க. அதை அவங்க ப்ரொபோஷனேட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 லட்சம் போட்டிருந்தாருன்னா இப்போ ஒரு 1.5-2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுப்பாரு. மீதி வந்து வருமா வராதான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இது ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருந்தது, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனியில் இருந்தது. பேங்க்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னா பேங்க்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. லட்சுமி விலாஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்தாங்க. அவங்க ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அது டயர் 2 பாண்ட் அப்படின்வாங்க. டயர் 2 பாண்டுனா செக்யூர்டு கிடையாது, அன்செக்யூர்டு மாதிரி. அது இப்போ திடீர்னு லட்சுமி விலாஸ் பேங்க் கொஞ்சம் லாஸ்ல வந்தோன்னா அந்த பேங்க்கை டிபிஎஸ் ஒரு பேங்க் வாங்கிட்டாங்க. வாங்கினதுனால என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஆர்பிஐ வந்து செட்டில்மெண்ட் பண்ணும்போது என்னன்னா, பாண்டுக்கெல்லாம் எதுவும் பணம் தர முடியாது, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டவங்களுக்கு பணத்தை தருவோம், மீதி பேருக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால லட்சுமி விலாஸ் பேங்க் டயர் 2 பாண்டில் போட்டவங்க யாருக்குமே இன்னி வரைக்கும் பணம் கொடுக்கல.